இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து என்ன வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ வி கால் இட் அஸ் அன் மவுஸ் ஓவர் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ மவுஸ் ஓவர் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ மவுஸை வச்சு நம்ம பண்ற ஆக்ஷனை தான் நம்ம வந்து மவுஸ் ஓவர் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அமேசான் ஹோம் பேஜை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி, இப்போ இந்த வெப் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இது முடிய என்னென்ன ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நம்மளால வந்து ஒரு இன்புட் வந்து பாஸ் பண்ண முடியும். இதே வந்து ஒரு சர்ச் பட்டனை வந்து நம்மளால வந்து கிளிக் வந்து பண்ண முடியும். தென் போஸ் தட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ட்ராப் டவுன் இருக்கு. ஸோ ட்ராப் டவுன்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னா, அதுக்குள்ள வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு ட்ராப் டவுன் சொல்லுவாங்க. இந்த ட்ராப் டவுன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ஃபர்தர் கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ சிமிலர் டு தட், ஸோ நம்மளுக்கு வந்து மவுஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு வந்து பண்ணுவோம். மவுஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மவுஸை வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் மேலே வச்சேன் அப்படின்னா, எனக்கு இந்த கீழே இருக்க இந்த யூ லிஸ்ட் அண்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த செக்ஷன் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதே வந்து மவுஸை வந்து நான் இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அந்த ஃபீல்டு, அந்த அப்பியர் ஆன 2 ஃபீல்டு வந்து எனக்கு வந்து டிஸப்பியர் ஆகும். இப்போ உங்களோட சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ லைக் உங்கள் மவுஸை வந்து இந்த செக்ஷன் மேலே ஹோவர் பண்ணிட்டு, இதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு லிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பேபி விஷ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கிளாஸ் கால்ட் அஸ் அன் ஆக்ஷன்ஸ் கிளாஸ். ஸோ அப்போ இந்த மவுஸ் ஆக்ஷன்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு செலினியமில் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் ஆக்ஷன்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கிளாஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ எப்பயுமே ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸை வந்து நம்ம இன்னொரு கிளாஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எதுக்காண்டி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸோ எப்பயுமே வந்து ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ ஜஸ்ட் இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ லைக் நியூ ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வேரியபிள் ஹோல்ட்ஸ் த வேல்யூ. அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனால இந்த மெத்தட்ஸ் எல்லாம் உள்ள இனிஷியலைஸ் ஆகிறதுனால நம்ம ஏ டாட்னு வச்சா இந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து கிளிக் அண்ட் ஹோல்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இல்லை இன்னொரு மெத்தட் வந்து drag and drop நம்மளுக்கு இருக்கு. ஸோ தென் நம்மளுக்கு டபுள் கிளிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து கண்டெக்ஸ்ட் கிளிக் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மவுஸை வச்சு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். இப்போ கிளிக் அண்ட் ஹோல்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு பிளேஸ் மேலே நம்ம மவுஸை வந்து கிளிக் பண்ணி அந்த பொசிஷனில் வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் கிளிக் அண்ட் ஹோல்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது மவுஸை வந்து இந்த செர்டன் பிளேஸில் வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸாக வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are doing the click and hold ஆப்ரேஷன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சில வெப் பேஜஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெப் பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எலமெண்ட்டை வந்து நான் ட்ராக் பண்ணி ஒரு இடத்துல வந்து ட்ராப் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். அப்போ இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த மவுஸ். அப்போ நம்ம மவுஸை வச்சு நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸாக வந்து ஆக்ஷன்ஸ் கிளாஸ்க்குள்ள இருக்க ஏதோ ஒரு மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்ற அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் கிளிக் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்ச் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணாதான் இந்த இது ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு சில ரூல் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ டபுள் கிளிக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் கிளாஸ். அதே மாதிரி கண்டெக்ஸ்ட் கிளிக்னு சொல்லுவோம். கண்டெக்ஸ்ட் கிளிக்னா என்ன அப்படின்னா ரைட் கிளிக். இப்போ ஒரு சிலது வந்து நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணாதான் ஒர்க் ஆகும். அப்போ அந்த ரைட் கிளிக் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த கண்டெக்ஸ்ட் கிளிக். அப்போ இது எல்லாமே இந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட். இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த மவுஸ் ஆக்ஷனை வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நியூ சினாரியோ வந்து நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த சினாரியோ வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து பேபி விஷ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு தான் நேவிகேட் ஆகுதா அப்படின்ற டைட்டில் வந்து நீங்க வந்து வெரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு டைட்டில் வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம்.
அப்போ இந்த டைட்டில் வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிடிடி பிரகாரம் நம்ம டெஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ சினாரியோ அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த சினாரியோ என்னன்றதை ஹைலைட் பண்ணிட்டோம். இந்த சினாரியோ எப்படி நம்ம வேலிடேட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான டெஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து எழுதுவோம். அப்போ டெஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதுவோம்? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கெர்கின் கீவேர்ட் கால்ட் அஸ் அன் given, when, then, etc. அப்போ இந்த given ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹோம் பேஜுக்கு வந்து நம்ம வந்து நேவிகேட் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ அந்த ஹோம் பேஜுக்கு நம்ம நேவிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மவுஸை வச்சு நம்ம வந்து ஹோவர் பண்ணி இதுக்குள்ள இருக்க ஒரு லிங்கை வந்து நம்ம வந்து கிளிக் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அப்போ யூசர் கிளிக்ஸ் ஆன் ஓகே ஸோ பேபி விஷ் லிஸ்ட் ஓகே இந்த லிங்கை தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். தென் ஃபைனலி நம்ம வந்து வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ வேலிடேட் த டைட்டில். அப்போ எப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணாலும் அதுக்கு பேக்எண்டில் வந்து நம்ம மேப்பிங் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இந்த பர்டிகுலர் சினாரியோக்கு வந்து ஒரு டேக் வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அண்ட் மவுஸ் ஆக்ஷன் அப்படின்ற டேக் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இந்த மேப்பிங் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ மவுஸை வந்து ஹோவர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே சஜஷன்லேயே நம்மளுக்கு வந்து காமிக்கும் கிரியேட் ஸ்டெப் டெஃபினிஷன். அதை வந்து நான் அமேசான் ஸ்டெப்ஸில் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதே ஹோவர் பண்ணி கிரியேட் ஸ்டெப் டெஃபினிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ இதுக்குள்ள தான் நம்ம வந்து கோடை வந்து நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை ரன் பண்ணுறதுக்கு அந்த டேகை வந்து நம்ம ரன்னர் ஃபைலில் வந்து நம்ம அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு டேகை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து நம்மளுக்கு வந்து பிக் ஆகும். இப்போ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்கான கோடிங்கை நம்ம நேற்றே வந்து மேப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து வென் ஸ்டேட்மெண்ட் யூசர் கிளிக்ஸ் ஆன் பேபி விஷ் லிஸ்ட். அப்போ அந்த பேபி விஷ் லிஸ்ட்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா லைக் இது மேலே மவுஸை வச்சாதான் நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வந்து லோட் ஆகும். அப்போ இங்கே தான் நம்ம கிளிக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி ஏதோ ஒரு லொக்கேட்டரை வச்சு கிளிக் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து லோடாக இருக்காது, விசிபிளாக இருக்காது. அப்போ இனிஷியலாக அந்த ஸ்க்ரீனில் விசிபிளே ஆகாது. அப்போ விசிபிள் ஆகாமல் அந்த ஆக்ஷனை எப்படி பண்ணும்? அப்போ ஆப்வியஸாக வந்து ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து த்ரோ ஆக போகுது. அப்போ அந்த எக்ஸப்ஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மவுஸை வந்து இந்த பிளேஸில் வந்து வைக்கணும். அப்போ இந்த மவுஸை வந்து இந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிக் அண்ட் ஹோல்டு. அப்போ இந்த கிளிக் அண்ட் ஹோல்டு மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்போ ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஆக்ஷன்ஸ் ஓகே ஜஸ்ட் ஏதோ ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ எரர் ஏதாவது அடிச்சிச்சு அப்படின்னா மவுஸை வந்து ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இங்கே இம்போர்ட் கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து இம்போர்ட் ஆயிரும். ஓகே ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் இடத்துல போய் மவுஸை வந்து கிளிக் அண்ட் ஹோல்டு பண்ணு அப்படின்றத நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா வெப் டிரைவர் கிட்ட தான் சொல்லணும். இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே எரர் அடிக்குது. இப்போ மவுஸை வந்து இது மேலே வச்சோம் அப்படின்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் 1 ஆர்குமெண்ட் பட் ஃபவுண்ட் 0ன்னு வருது. அதாவது ஏதோ ஒரு இன்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ண சொல்லுது. ஸோ என்ன இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ண சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு வெப் டிரைவர் அப்படின்ற ஒரு இன்புட்டை வந்து பாஸ் பண்ண சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து டிரைவர் கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ வெப் டிரைவரோட வேரியபிள் நேம் என்ன வச்சிருக்கோம்? டிரைவர்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் அந்த டிரைவரை வந்து நான் வந்து பாஸ் பண்றேன். ஓகேவா? அப்போ நம்ம வெப் டிரைவர் கிட்ட வந்து சொல்றோம். ஸோ லைக் வந்து எனக்கு மவுஸ் ஆக்ஷன் வந்து பண்ண போறேன். அது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மெத்தடை வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ ஆக்ஷன் கிளாஸோட வேரியபிள் நேம் என்ன? ஏ. இப்போ ஏ டாட்னு வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கிளிக் அண்ட் ஹோல்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. பட் இது வந்து என்ன மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேராமெட்ரைஸ்டு மெத்தட். இப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு இன்புட்டை வந்து பாஸ் பண்ண சொல்லுது. என்ன இன்புட் வந்து பாஸ் பண்ண சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ வந்து வெப் எலமெண்ட் அப்படின்னு ஒரு இதை வந்து பாஸ் வந்து பண்ண சொல்லுது. ஸோ ஜென்ரலாக வந்து வெப் எலமெண்ட்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஓகே ஸோ இப்போ ஏதோ ஒரு நோடில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஆக்ஷன் ஆர் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மீனிங் என்ன அப்படின்னா நீங்க பண்ண போற ஆக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் லைன்ல மட்டும்தான். ஸோ அதை தவிர வேற எந்த ஒரு லைன்லயும் நீங்க வந்து பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதாவது டெக்னிக்கலா நம்ம வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வெப் எலமெண்ட் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு டெக்னிக்கலா பேக் எண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஸோ வி ஆர்
restricting the usage of the web driver. ஓகே, ஸோ ஒரு வெப் டிரைவரோட யூசேஜை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஆட்டோமேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெப் டிரைவர் யூஸ் பண்ணுறோம். அப்போ வெப் டிரைவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற அந்த எலமெண்ட்டை வந்து நம்மளுக்கு என்டையர் HTML DOM ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுது. அதாவது என்டையர் HTML கோட் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஹெட்ல இருந்து நம்ம டெயில் முடிய நம்மளுக்கு வந்து அந்த எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணோம். பட் இங்க நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணணும், இதை ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணணும். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ல மட்டும் எனக்கு பண்ணா போதும். எனக்கு வந்து என்டையர் DOM ஸ்ட்ரக்சர்ல வந்து எனக்கு வந்து சர்ச் பண்ண தேவையில்ல. எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ல மட்டும் பண்ணா போதும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ வெப் எலமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீனிங் என்ன பண்ணா ஸோ நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ல வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல நான் அந்த அமேசான் வெப் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு மவுஸை வந்து எங்க வந்து எனக்கு வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு லைன்ல மட்டும் தான் எனக்கு வந்து பிளேஸ் வந்து நம்ம வந்து எனக்கு வந்து பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா ஸோ அப்போதான் நம்ம வந்து வெப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து மவுஸை வந்து எய்தர் இந்த ஹெலோவில் வச்சாலும் ஓகே, இல்லை இந்த அக்கௌண்டன்ட் லிஸ்ட்டில் வச்சாலும் ஓகே, இல்லை அந்த என்டையர் செக்ஷனில் வச்சாலும் ஓகே. ஸோ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மவுஸை வந்து அந்த ஒரு பிளேஸில் வந்து மவுஸை ஸ்பெசிஃபிக்காக நம்ம மவுஸை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து வெப் எலமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இல்லை இப்போதைக்கு அந்த வெப் எலமெண்ட் கூட நம்ம வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ நான் வெப் எலமெண்ட்ற கான்செப்டை கூட நான் அடுத்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மவுஸை வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல தானே பிளேஸ் பண்ணணும். அப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு நோடு வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ இதுலேருந்து ஏதோ ஒரு லொக்கேட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்கா அப்படின்றத நம்ம வேலிடேஷன் வந்து பண்ணணும். அப்போ 2 ரிசல்ட் இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சிங் ரிசல்ட் வந்து எங்கே ஹைலைட் ஆகுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் நோட் தான் ஹைலைட் ஆகுது. அப்போ ஈவன் தான் நம்மளுக்கு வந்து மல்டி மேட்சிங் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சிங்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்சிங் எலமெண்ட் தான் பிக் பண்ணும். அப்போ இது வந்து நம்ம யூனிக்னே கன்சிடர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸ்க்குள்ள இருக்க அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்றேன் லைக் கிளிக் அண்ட் ஹோல்டு அப்படின்னு. அப்போ கிளிக் அண்ட் ஹோல்டு வந்து எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு லைன்ல தான் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுக்கான லொக்கேட்டர் ப்ராப்பர்ட்டி தான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அதை வந்து நம்ம டைரக்டாவே இதுக்குள்ள கூட நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு இந்த ஐடியை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஓகேவா. ஸோ லைக் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் அந்த ஐடியை வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணலாம். அப்போ நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் நோடில் அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் நோடில் நம்ம வந்து கிளிக் அண்ட் ஹோல்டு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ எய்தர் நம்ம இதை டைரெக்டாக இதுக்குள்ளே எழுதினாலும் சரி, இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் நோடில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு வெப் எலமெண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஜஸ்ட் வெப் எலமெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நம்ம கிரியேட் பண்ண போகிற வெப் எலமெண்ட் எதுக்காண்டி அப்படின்னா அந்த அக்கௌண்ட் லிஸ்ட்டுக்கு தானே. அப்போ நான் மீனிங்ஃபுல்லாக வந்து நான் அக்கௌண்ட் லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த வெப் எலமெண்ட்டுக்கு நான் இதை வந்து நான் வந்து அசைன் வந்து நான் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து அசைன் பண்ணிட்டு அது எண்டில் வந்து நான் வந்து செமிகோலன் வந்து நான் வந்து பிளேஸ் வந்து நான் வந்து பண்ணிடலாம். அப்போ இந்த வெப் எலமெண்ட்டை வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து ஸோ இங்கே வந்து நான் வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா அக்கௌண்ட் லிஸ்ட் எலமெண்ட். ஸோ எய்தர் நீங்கள் வந்து கோடிங்கை வந்து டைரெக்டாக இதுக்குள்ளே எழுதினாலும் சரி, இல்லை வந்து ஒரு வெப் எலமெண்ட்டாக கிரியேட் பண்ணாலும் ஓகே. ஸோ வெப் எலமெண்ட் இந்த சென்ஸ் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் லைன்ல ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அப்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த லைன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளிக் அண்ட் ஹோல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இல்லை அப்படின்னா நம்ம அப்கமிங் வந்து ஒரு டிராப் டவுன் வந்து ஹேண்டில் பண்றது எப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு இந்த வெப் எலமெண்ட்னா என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லைக் வந்து எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு நோட்ல வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து வெப் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம கிளிக் அண்ட் ஹோல்டு வந்து இந்த பர்டிகுலர் லைன்ல வந்து பண்ண போறோம். ஸோ இங்கே அந்த கிளிக் அண்ட் ஹோல்டு அப்படின்றது என்ன அப்படின்னா
நம்ம வந்து ஒரு 2 ஆப்ரேஷனை வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ 2 ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து சேர்த்து பண்ணா அதுக்கு பேர் வந்து நம்ம வந்து காம்போசிட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ லைக் இங்க டிராக் அண்ட் ட்ராப் இதுவும் நம்மளுக்கு 2 ஆக்ஷன் தான். டபுள் கிளிக் இதுவும் டூவல் ஆக்ஷன் தான். கண்டெக்ஸ்ட் கிளிக் இதுவும் நம்மளுக்கு வந்து டூவல் ஆக்ஷன் தான். அப்போ இந்த டூவல் ஆக்ஷன் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்போசிட் ஆக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த டூவல் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா எப்பயுமே அட் த எண்ட்ல வந்து நம்மளுக்கு பில்ட் அண்ட் பெர்ஃபார்ம் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து நம்ம ஆட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம்ன்றதை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம் சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட். இப்போ நீங்க வெப் எலிமெண்ட் இப்ப சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வெப் எலிமெண்ட்ல. ஆமா. இப்போ அது ஏன் வெப் எலிமெண்டா பண்ணு? இப்போ ஸ்ட்ரிங்கா நம்ம சேவ் பண்ணி அதோட வேரியபிள் நேம் யூஸ் பண்ணா இதை எப்படி நீங்க ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ண முடியும்? ஸ்ட்ரிங்னா என்னது ஆக்சுவலா? ஓகே, அது வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ கெட் டெக்ஸ்ட்னா நீங்க வந்து ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இங்க வந்து ஒரு நோடை வந்து ஸ்டோர் பண்றீங்க. அப்ப ஸ்பெசிபிக் நோடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப் எலிமெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதான் வந்து சொன்னேன். ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் வந்து பண்ண போறோம், அந்த ஸ்பெசிபிக் ஆக்ஷன் எங்க பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் நோட்ல வந்து பண்ண போறோம். அப்போ அந்த நோடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வெப் எலிமெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இதை நான் வெப் எலிமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டுக்கு வந்து அசைன் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே அக்கௌண்ட் லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்ணால் எனக்கு இந்த வெப் எலிமெண்ட் அதாவது இந்த நோடு வந்து இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும். அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் நோடில் நம்ம கிளிக் அண்ட் ஹோல்டு ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். தென் இந்த கிளிக் அண்ட் ஹோல்டு ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம அட் த எண்ட்ல வந்து டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம் வந்து கொடுக்காம ஸோ நீங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரன் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. ஏன்னா இந்த காம்போசிட் ஆக்ஷன் இருந்தாலே அட் த எண்ட்ல வந்து வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் தி டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சென் கீஸ் யூஸ் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறதுக்கு கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கெட் டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி எப்போல்லாம் நீங்கள் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் எண்ணில் வந்து டாட் பில்ட் அண்ட் டாட் பெர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து மவுஸ் ஓவர் வந்து நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த ரன்னரை வந்து ரன் பண்ணணும். இந்த ரன்னருக்கு போயிட்டு நான் ஜஸ்ட்டாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ரன்னர்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகணும். ஓகே, ஸோ லெட் மீ ஸ்டாப் த ரன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு அந்த ரன்னருக்கு வந்து நேவிகேட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரன்னரை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஸோ அஸ்பர் சினாரியோ வந்து நம்மளுக்கு இனிஷியலாக வந்து ப்ரௌசர் வந்து இன்வோக் ஆகணும். ஸோ ப்ரௌசர் இன்வோக் ஆனதுக்கப்புறம் நம்ம மவுஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஹோவர் ஆகி நம்மளுக்கு அந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செக்ஷன் வந்து யுவர் லிஸ்ட் அண்ட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த ஆக்ஷனை வந்து நம்ம அதுக்கு கீழே வந்து நம்ம எழுதலாம். அப்போ எப்போல்லாம் நம்ம மவுஸ் ஓவர் ஆக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அப்போல்லாம் நம்ம எதை வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நம்ம அந்த கிளிக் அண்ட் ஹோல்ட் ஆப்ரேஷன் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து ஸோ ஜஸ்ட்டு இந்த கிளிக் அண்ட் ஹோல்டு பண்ணி அதுக்கு கீழே இருக்க ஒரு லிங்கை வந்து எப்படி கிளிக் பண்ணுறது, தென் அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது, தென் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து நாளைக்கு செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம்.